சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடக்கோள்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேது. ஸோ வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 கிரகங்கள். ஸோ இந்த 4 கிரகங்களும் இந்த அமைப்பில் தான் இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியான சூரியன் இந்த 2ஆம் பாவத்தில் தனாதிபதியுடன் இணைந்து 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்திருக்கின்றது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 8ஆம் அதிபதியான புதன் இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய இந்த வருட தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ஸோ கொஞ்சம் இந்த வருடம் அப்படின்றது உங்களுக்கு செலவுகளில் ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். விருச்சிக ராசியிலேயே இந்த புதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 8, 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா புதன், உங்களுடைய ராசிக்கு 7, 12ஆம் அதிபதி தான் சுக்கிரன். ஸோ இப்போ ராசியிலே தொடங்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் அப்படின்றதுல இந்த வருடம்ன்றது உங்களுக்கு தொடங்கும். ஸோ பெண்களுக்கான செலவுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். விரயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுப விரயங்களாகத்தான் இருக்கும். வருடக்கோள்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்தில் குரு பகவான் 2, 5க்குரியவர் தான் இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கின்றார். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் பாவத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது, அதே மாதிரி விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஸோ தொழில் வகையிலான முன்னேற்றங்கள், வேலை வகையிலான முன்னேற்றங்கள் எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு குருவால் ஒரு சிறப்பான நிலையில் தான் இருக்கும். வேலையிலையும் தொழிலையும் ப்ரமோஷன், தொழிலை நீங்கள் மாற்றி பண்ணுறது, வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நிலையை அடையும். அதே மாதிரி குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயங்களையும் கொஞ்சம் அதிகம் பண்ணுவார். விரயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தொழில் முதலீடுகள் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கான செலவுகள், ஏதாவது திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான செலவுகள், சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஸோ அதற்குண்டான செலவுகளை இந்த குரு பகவான் உருவாக்கி தருவார். ஸோ 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான நிலை, குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலை, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியுமான இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில். ஸோ இந்த ஒரு மாதம்னு எடுத்துக்கோங்களேன். 2ஆம் இடத்துலையே செவ்வாய் இருக்கிறதுனால பணம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் செயல்படுவீங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த வருடம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனாதிபதி குரு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் இருக்கிறது. ஸோ இதுதான் குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்றது. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்வையிடுகின்றார். ஸோ 6ஆம் இடம் அப்படின்றது உங்கள் வேலையை குறிக்கக்கூடிய பாவம். ஸோ வேலையை குறிக்கக்கூடிய பாவம் ருணரோக சத்ருஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஸோ தொழிலுக்குண்டான முயற்சிகள், குரு சனி 2 கிரகமுமே சேர்ந்து இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது அப்படின்றது சிறப்பான அமைப்பு தான். ஸோ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தாயாருக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ், வண்டிகளில் ஏதாவது சின்ன சின்ன பழுதுகள் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றத வைக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றத உருவாக்கும். ராகுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 11ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கின்றது. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ஸோ இந்த இடத்துல எப்பயுமே இந்த 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் வரக்குள்ள ஒரு முறை போயிட்டு குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுறது அப்படின்றது மிக ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தேவையற்ற, ஏன்னா இந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லக்கூடும். இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காதல் அப்படின்றது சரியானதாக இருக்காது. நான் 5ஆம் பாவ அதிபதியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போகிறதுனால ஸோ இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதாவது காதல் உருவாகுது அப்படின்னா மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள். 11ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கார். அதாவது 11ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெற்றி லாபஸ்தானம். இந்த வெற்றி லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை தான் தருவார். ஸோ எப்பயுமே 11ஆம் இடத்துலையும் ஒரு பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றது மிக சிறப்பான விஷயம்தான். அதாவது இந்த பாவகிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை அடித்து பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேதுவானவர் உங்களுக்கு உண்டான வெற்றியை மிக சிறப்பான விதத்தில் உங்களுக்கு பெற்று தருவார். அதே மாதிரி உங்களுடைய தொழிலுக்குண்டான லாபமாக இருக்கட்டும், வேலையில் ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது தான். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக வைக்கிறது, உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கிறது, தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது, உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்குரிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான். எப்பயுமே முருகப்பெருமானுடைய வழிபாடை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. கிருத்திகை விசாக நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுறதும் தினமும் கந்தர் சஷ்டி கவசம் கேட்குறதும் உங்களுக்கு ஒரு மிக நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதாவது நல்ல பலனை கொடுக்கறதுன்றது ஒரு பக்கம், நம்ம இந்த இறை வழிபாட்டை பண்ணக்குள்ள நமக்கு நிச்சயமாக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்காது. எவ்வளோ ஒரு துன்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஸோ அந்த காலகட்டத்தில் அது நம்ம விட்டு போகலை அப்படின்னாலும் ஸோ அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இறை வழிபாட்டை அனைவரும் சிறப்பாக செயல்படுத்துறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்.